நாகநந்திங்கிற பெயரை கேட்டதும் அந்த பிக்ஷுவோட முகத்துல மாறுதல் காணப்பட்டுச்சு. அந்த ஓலையை நான் பார்க்கலாமான்னு பிக்ஷு கேட்டாரு. சத்யாச்சிரயருங்கிற பெயரை கேட்டதும் பிக்ஷுவுடைய முகத்துல ஒரு மர்மமான புன்னகை தோன்றுச்சு. மனசுல காரணமே தெரியாத தயக்கத்தோடு பரஞ்சோதி குதிரை மேல ஏறினா. மகேந்திர விடுதியிலிருந்து அதிகாலையில் கிளம்புன பரஞ்சோதி அன்னைக்கு பகல் எல்லாம் பிரயாணம் செஞ்சு வடபெண்ணையோட பாபாக்னி நதி கலக்கிற இடத்துல இருக்கிற புத்த விகாரத்தை சூரிய அஸ்தமன நேரத்தில் அடைஞ்சா. விகாரத்துடைய வாசல்ல புத்த பிக்ஷு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். மாலை நிறத்து மஞ்சள் வெயிலில் பிக்ஷுவுடைய காவியுடையானது தங்க நிறமாக பிரகாசிச்சுது. பரஞ்சோதி குதிரையிலிருந்து இறங்கி பிக்ஷுவை அணுகியதும் அவரு இவனை என்னவோ கேட்டார். அவர் பேசின பாஷை பரஞ்சோதிக்கு புரியலை. ஆனாலும் தான் யாருங்கிறத தான் விசாரிக்கிறாருன்னு யூகிச்சுட்டு தமிழ்லையே தான் நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவதாகவும் தன்னை இவ்விடம் தங்கி வழி கேட்டுட்டு போகும்படி நாகநந்தி அடிகள் பணித்தாருன்னு சொன்னான். நாகநந்திங்கிற பெயரை கேட்டதோ அந்த பிக்ஷுவோட முகத்தில் மாறுதல் காணப்பட்டுச்சு. சமிக்ஞையினால கொஞ்சம் இங்கேயே இரு அப்படின்னு பரஞ்சோதிக்கு சொல்லிட்டு பிக்ஷு உள்ளே போனார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்து பரஞ்சோதியை விகாரத்துக்குள்ளே அழைச்சிட்டு போனார். அந்த பௌத்த விகாரம் காஞ்சியில் பார்த்த ராஜ விகாரத்தை போல கல் மரம் சுண்ணாம்புனால கட்டப்பட்டது அல்ல. குன்றில் குடைஞ்சு காஞ்சி ராஜவிகாரத்தை போல இது அவ்வளவு பெரிதா இல்லை. அவ்வளவு விலை உயர்ந்த பூஜா திரவியங்களும் இங்கே காணப்படலை. ஆனால் விகாரத்துடைய அமைப்பு முறை பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. நடுவில் பிக்ஷுக்கள் கூடி பிரார்த்தனையும் தியானமும் செய்யறதுக்கான சைத்தியமும் அதனுடைய பின்பக்கத்து பாறை சுவரில் பிரம்மாண்டமான புத்தர் சிலையும் இருந்துச்சு. அந்த புத்தர் சிலையும் சிலைக்கு மேலே கவிந்திருந்த போதி விருட்சமும் புத்தர் மேலே புஷ்பமாரி பொழிஞ்சிட்டு இருந்த கந்தர்வ வடிவங்களும் எல்லாம் பாறையில் குடைஞ்சு அமைக்கப்பட்டிருந்துச்சு. அலங்கார தீபங்கள் வரிசை வரிசையாக ஒளிர்ந்துச்சு. புத்த பகவானுக்கு எதிரில் பலவித வர்ண மலர்கள் தனித்தனி கும்பலாக குவிக்கப்பட்டு கண்ணை கவரும் காட்சியை கொடுத்துச்சு. புஷ்பங்களுடைய நறுமணத்தோடு அகிட்புகையுடைய வாசனையும் சேர்ந்து சிந்தையை ஒருமுகப்படுத்த உதவி செஞ்சுது. சைன்யத்துக்கு 2 புறத்திலும் புத்த பிக்ஷுக்கள் தங்குறதுக்கும் மாணாக்கர்கள் கல்வி பயிலுறதுக்கும் உரிய குகை அறைகள் குடையப்பட்டிருந்துச்சு. ஒரு பக்கத்துடைய கோடியில் மச்சுப்படிகள் போன்ற படிக்கட்டுகள் காணப்பட்டுச்சு. அந்த படிகளின் வழியாக பரஞ்சோதியை பிக்ஷு அழைச்சிட்டு போனார். கீழே இருக்கிற அறைகளை போல மேலேயும் பாறையில் குடையப்பட்ட அறைகள் காணப்பட்டுச்சு. அதில் விசாலமான அறை ஒன்றில் பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்த பெரிய புத்த பிக்ஷு கிட்ட பரஞ்சோதி அழைச்சிட்டு போய் விடப்பட்டான். அந்த விகாரத்தோட தலைமை பிக்ஷு அவர்தான் அப்படிங்கிறத பரஞ்சோதி யூகிச்சுட்டு அவரை கை கூப்பி வணங்கினான். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு தலைமை பிக்ஷு சொல்லி 3 தடவை புத்த பகவானுக்கு வணக்கம் செலுத்திட்டு பரஞ்சோதியை பார்த்து தமிழ் பாஷையில், குழந்தாய் நீ யார், என்ன காரியமாக வந்தாய், உன்னை அனுப்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தி அடிகள் தன்னை ஓலையோடு அனுப்பி வச்சதை பற்றி விவரமாக சொன்னான். நாகநந்தி கொடுத்தனுப்பிய ஓலை எங்க, அந்த ஓலையை நான் பார்க்கலாமான்னு பிக்ஷு கேட்டார். மன்னிக்கணும், ஓலையை சத்யாச்சிரயரை தவிர வேறு யாருக்கிட்டவும் கொடுக்கக்கூடாதுன்னு நாகநந்தி அடிகளுடைய கட்டளைன்னு சொன்னான் பரஞ்சோதி. சத்யாச்சிரயருங்கிற பெயரை கேட்டதோ பிக்ஷுவுடைய முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றுச்சு. பரஞ்சோதியும் அதை கவனிச்சா. ஆனால் அதோட பொருளை அவனால் அறிய முடியலை. நாகநந்தி அடிகள் என்ன கட்டளையிட்டாரோ அப்படியே செய். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துக்கோ. ஸ்ரீபர்வதத்துக்கு போகிற வழியெல்லாம் இப்போ அபாயம் நிறைந்ததாக இருக்குது. இன்னைக்கு ராத்திரியே அந்த இடத்துக்கு போகிற வீரர்கள் சிலர் இங்கே வரக்கூடும். அவங்க கூட சேர்த்து நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அவங்க உனக்கு வழிகாட்டுவதோடு பத்திரமாகவும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு ஆசாரிய பிக்ஷு சொல்லி இன்னொரு பிக்ஷுவை பார்த்து சமிக்ஞை செஞ்சார். அவர் பரஞ்சோதியை அங்கிருந்து அழைச்சிட்டு போய் உணவருந்து செஞ்சதுக்கப்புறமா கீழே ஒரு அறையில் அவன் படுத்துக்கிறதுக்கான இடத்தை காட்டினார். சென்ற இரவில் நல்ல தூக்கம் இல்லாமையாலும் நெடுந்தூர பிரயாணத்தினாலும் களைப்புற்றிருந்த பரஞ்சோதி இன்னைக்கு படுத்த உடனே நிம்மதியாக தூங்கத் தொடங்கினான். தோளை பிடிச்சு யாரோ குலுக்குவதை அறிஞ்சு பரஞ்சோதி திடுக்கிட்டு கண் விழிச்சான். முதல் நாள் அவனை மடத்துக்குள்ளே அழைச்சிட்டு வந்த பிக்ஷு தான் அவனை எழுப்பிட்டு இருந்தார். பக்கத்தில் பெரிய பிக்ஷுவும் நின்னார். தம்பி, நாகார்ஜுன பர்வதத்துக்கு போகிறவங்க புறப்படுறாங்க, நீயும் கிளம்புன்னு பெரிய பிக்ஷு சொன்னார். பரஞ்சோதி அவசரமாக எழுந்து தலைமாட்டில் வச்சிருந்த ஓலை குழாயை எடுத்து இடுப்பில் செருகிட்டான். பிக்ஷுக்களை பின்தொடர்ந்து மடத்துடைய வாசலுக்கு வந்தான். அங்கே அவனோட குதிரையை தவிர இன்னும் 6 குதிரைகளும்
ஒவ்வொரு குதிரைக்கும் பக்கத்துல ஆஜானுபாகுவான வீரன் ஒருவனும் நிற்கிறத கீழ்வானத்துல தோன்றிய பிறைமதியுடைய மங்கிய நிலவொளியில பரஞ்சோதி பார்த்தான். இந்த வீரர்கள் அவசர காரியமா ஸ்ரீபர்வதத்துக்கு போறாங்க. இவங்க கூட போனா குறுக்கு வழியில வெகு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பெரிய பிக்ஷு சொன்னாரு. மனசுல காரணமே தெரியாத தயக்கத்தோடு பரஞ்சோதி குதிரை மேல ஏறினான். குதிரைகள் வடபெண்ணை நதிக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி விரைந்து போச்சு.